ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் நம்முடைய வீடுகளிலே ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். வாருங்கள், தலைவணங்கி ஆண்டவர் சமூகத்திலே சற்று நேரம் மௌனமாய் காணப்படுவோமாக. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி சுவாமி. கடந்த ஒரு வாரம் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எல்லா ஆபத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து வந்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே குடும்பமாக நாங்கள் எங்கள் வீட்டிலே அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா தேவனே, உம்முடைய மகிமையான பிரசனம் எங்கள் வீடுகளிலே வாசம் செய்யட்டும். எங்கள் மத்தியிலே நீர் வருவீராக. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவும் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் சுவாமி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாருங்கள் நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோமாக. இந்த காலை வேளையிலே நம்மை துதி வேளையிலே சகோதரர் பிரதாப் நம்மை நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே, சோசரிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உமது கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் வீட்டிலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையை நாங்கள் நடத்தும் பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த ஆராதனை நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, கேட்கிற தேவ செய்தியும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய இதயத்திலே இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த ஆராதனை முழுவதும் உமது பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். நீரே ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது.
தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். வாருங்கள் நாம் தொடர்ந்து இரண்டாவது பாடலை நாம் நன்றியோடு நம்ம முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் நோக்கி இந்த பாடலை நாம் பாடுவோமாக. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகிட்டிடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகிட்டிடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிளத்திடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, நாம் மூன்றாவது பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரே, இந்த பாடலை நாம் பாடும்பொழுது நம்மளுடைய மனதில் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீது நம்ம வைத்து பாடுவோம். உங்களுடைய பாரங்கள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் மத்தியிலே ஆண்டவர் உலாவு கொண்டு இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஆண்டவரே அப்பா, அந்த நாளிலும் கூட அவர்களுடைய தேவைகளெல்லாம் அறிந்து நீர் செய்து கொடுக்கும்படி இந்த காலை வேளையிலே நாங்கள் இந்த ஜெபத்தோடு இந்த ஆராதனையிலே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, அவர்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து செய்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தேவனே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் காணி உன்னை அழைப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தனும் கார்பில் இருக்கும்போது நமது
வாழ்க்கையெல்லாம் மீட்பவர் யார்? கர்த்தர் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் மீட்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆமாண்டவரே, அப்பா பிதாவே, நீர் அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமது வல்லமை ஆண்டவரே, உமது புகழ் என்றென்றைக்கும் ஆண்டவரே, இந்த நாட்டிலே உலகம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய புகழ் பரவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன் என்று எல்லாரும் போற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீர் செய்து கொடுக்கிற ஒரே தேவன் நீர் மாத்திரமே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா நாங்கள் அப்பா இந்த தேசத்தை உமது கரங்களில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இந்த கொடிய நோயிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ மீட்டுக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே வா பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே அதிகரித்து கொண்டு இருக்கிறதை நீர் அறிந்திருப்பீர் ஆண்டவரே. முற்றிலுமாக ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை நீர் குணப்படுத்தும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் விரட்டி அடிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் தேவனே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த ஜெபத்தையும் இந்த ஆராதனையும் ஆண்டவரே வீட்டிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவரும் வல்லவராய் இருக்கிற தேவன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவஜனமே, வாருங்கள் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய திருநாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நீர் எவ்வளவு உயர்ந்தவர், நீர் எவ்வளவு சிறந்தவர், நீர் எவ்வளவு மகிமையானவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார் சுவாமி? வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கொடுக்கப்படவில்லையே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம். நீர் எங்களை ஆண்டவரே கண்ணின் இமையை போல வைத்து பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. எங்களுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீங்களே, அதற்காக நன்றி சுவாமி. இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியுமாக ஆண்டவரே நாங்கள் ஒரு மணித்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா ஏராளமான கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் கவலைகளும் இருந்தாலும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருப்பதற்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா.
ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வசனத்தில் பிரகாரம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு எங்களுடைய மலேசியா தேசத்தில் இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே அதிகமாக பரவிக்கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, எங்களை நீர் எவ்வளவாய் பாதுகாக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய உடன் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீர் அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. யாக்கோப்பின் தேவனிலே அவர்கள் அடைக்கலம் புகுவார்களாக அப்பா. கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன் சுவாமி. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு ஆண்டவரே அதற்கு பதில் தருகிறீர் அப்பா. இந்த வேலையிலும் கூட சுவாமி ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சிறியவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே இன்னும் வயதானவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசு என்ற நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் அதிகாரம் எடுத்து இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக பேசுகிறோம் அப்பா. கர்த்ததாமே ஒரு பெரிய விடுதலை நீர் இந்த தேசத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் கேட்கிற தேவன் சுவாமி, எங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் சுவாமி, எங்களுடைய கதறலை கேட்கிற தேவன் சுவாமி, எங்களுடைய வேதனையை புரிந்திருக்கிற தேவன் அப்பா. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீதாமே எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க சுவாமி. எங்களுடைய அழுகையை மாற்றி போடுங்க அப்பா. எங்களுடைய கண்ணீரை மாற்றி போடுங்க சுவாமி. எங்களுடைய வேதனையை எடுத்து போடுங்க சுவாமி. சுகம் தாங்க, விடுதலை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட சமாதானத்தை தாங்க சுவாமி. இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் தங்களையே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் தெய்வீக சமாதானம் தாரும் ஆண்டவரே. நீர் அவர்களை பலப்படுத்தவும் நீர் அவங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வல்லமை கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வியாதி எங்களை விட்டு நீங்கட்டும் சுவாமி, நீங்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வரட்டும், சுகம் வரட்டும் அப்பா. அது உம்மால் மாத்திரம்தான் அது வர முடியும் என்று அறிந்து உம்முடைய பாதம் ஆண்டவரே பிடித்து கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். சுகம் வேணுமாய் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சுகம் தாங்க, விடுதலை தாங்க, அற்புதம் செய்யுங்க அப்பா. இவை யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை அவன் சேர்ந்து சொல்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பு தருகிறது போல நீர் எங்களுடைய குற்றங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உடையவர்களே, ஆமேன், ஆமேன். அன்பான் தேவஜனமே, வாருங்கள் நாம் வேதாகமத்தை வாசிப்போம். இந்த நாளிலே தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். Today's scripture reading is taken from 1 Kings chapter 19 verse 1 to 8. இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்ட போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னார்கள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சுரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கேரி, போதும் கர்த்தரே,
என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிறபோது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களை யாவரையும் மறுபடியுமாக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்போமாக. நான் நம்புகிறேன் எல்லாரு கையிலும் வேதாகமம் இருக்கிறது என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயத்திலே சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவது உண்டு. இப்படிப்பட்ட சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்றால், ஒரு ஊக்கத்தை இழந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தளர்ந்து போன ஒரு நிலைமையை நாம் உணர்வுகளாக இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். எலியா அவன் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். எப்படி புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்தானோ, அதுபோல இந்த எலியா பழைய ஏற்பாட்டிலே அவன் ஒரு முன்னோடியாக, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவனும் வனாந்தரத்திலிருந்தான். அவன் ஒட்டக மயிரும் காட்டுத்தேனியும் அவன் சாப்பிட்டவனாக இருந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு மாபெரும், ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தான் என்று சொல்லி நாம் அவனை குறித்து 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே, நாளாகம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்திலே அவனும் கூட சோர்ந்து போகிறதை நான் குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு சுருக்கலான ஒரு பின்னணியை நான் உங்க இந்த வேளையிலே கொடுக்க விரும்புகிறேன். நான் எலியா தீர்க்கதரிசி ஆகாப் என்ற ராஜாவினுடைய காலகட்டத்திலே அவன் ஊழியம் செய்த நாட்களிலே இந்த காரியம் நடந்தது. இந்த ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ஜெசபேல் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவன் திருமணம் செய்கிறான். ஜெசபேல் யார் என்றால், அவள் ஒரு அந்நிய பெண். அவள் பாகாலை வணங்குகிற ஒரு பெண்ணாக இருந்தாள். ஆகவே அவன் இந்த ஜெசபேலை திருமணம் செய்ததுனால இவனும் கூட இந்த பாகாலை வழிபட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பாகாலுக்கு அவன் பலிபீடங்களை கட்டி அவன் ஆராதனை செய்தான், ஆராதிக்கும்படி ஜனங்களை ஏவினான் என்று சொல்லி நாம் அவனை குறித்து வாசிக்கிறோம். இதை அறிந்த இந்த எலியா என்ன செய்கிறார் என்றால், இந்த ஆகாப்பை நோக்கி அவன் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியம், அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு வானம் அடைக்கப்படும் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு அவன் ஒரு ஒரு ஆற்றங்கரையில் போய் அவன் இருக்கிறான். அந்த இடத்துல காகம் வந்து அவனுக்கு உணவு தந்தது. அதுக்கு பிறகு ஆண்டவர் சாரிபாத் ஊருக்கு போக சொல்லுகிறார். இப்படி இந்த 3 வருட காலங்களிலே கர்த்தர் மழையை நிறுத்தி போட்டார். தேசத்தில் ஒரு பெரிய வறட்சி உண்டானது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த ஆகாப் ராஜா எந்த விதத்திலும் ஒரு மனமாற்றம் அவனுக்கு வரவில்லை. எந்த விதத்திலுமே அவன் மனம் திரும்பாமல் இருந்தான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம்.
ஆகவே இந்த எலியா தீர்க்கதரிசி 3 வருஷத்துக்கு காலத்துக்கு பிறகு அவன் திரும்பி வந்து இந்த பாகாலை சேவிக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சவால் விடுகிறான். அந்த சவால் என்னவென்றால், யார் மெய்யான தேவன், யார் மெய்யான தேவன் என்று சொல்லி. ஆக அந்த சவாலிலே இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அவர்களால் இந்த எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த எலியா ஆனத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த எலியா படைத்த மிருகங்களை கர்த்தர் ஆவியானவர் கர்த்தர் அக்கினி சுட்டெரித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த எலியா பட்டயத்தை எடுத்து அங்கே இருந்த 400 பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறான். எங்கே? கார்மேல் மலையிலே அவன் கொன்று போடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கு பிறகு இதை ஆகாப் ராஜா போய் தன் மனைவி ஜெசபெல்கிட்ட சொல்லுகிறான். அப்பொழுது அவள் சொல்றா, நாளைய தினத்தில் இதே நேரத்தில் உன்னை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி அவள் எலியாவுக்கு ஒரு அறைக்கூவலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த எலியா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறான். நான் இதை குறித்து மற்ற காரியங்கள் நாம் பிற்பாடு பார்க்க போகிறோம். Let me explain to you. This morning I want to talk about discouragement. Discouragement. In life we also come across discouragement. This morning the passage that we read talks about Elijah, how he was also faced discouragement in his ministry. He was a great prophet in the Old Testament. He was a prophet under the king of Ahab. But Ahab, when he married to Jezebel and he built an altar to worship Baal. So Elijah prayed to God and said, Lord, there shall be no rain on this land for the next 3 years. And thereafter, when Elijah came back, he saw King Ahab did not repent. He is still worshipping the god of Baal. As such, Elijah challenged the prophet of Baal to prove which one is true God. When they failed, Elijah called fire to come from the heaven, and the fire came and burned the offerings that he offered. Thereafter he took a sword and killed 400 prophets of Baal. Now the rest of the thing we will study. What we see is, when this happened, King Ahab told the incident to his wife Jezebel, and Jezebel told this, tomorrow by this tower I will kill you. I will kill you. Then Elijah begins to run for his life. எலியா அதுக்கு பிறகு ஓடுகிறதை பார்க்கிறோம். Now இந்த பகுதியிலே சில வேளையிலே நாமும் கூட சோர்ந்து போகிறோம். நமக்கும் கூட சோர்வுகள் உண்டாகிறது. நமக்கும் கூட தளர்ந்து போகிற நிலைமை வருகிறது. நாமும் கூட ஊக்கத்தை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோப்பின் புஸ்தகம் 5:17 விதமாக சொல்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. கவனிக்க வேண்டிய வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். In James 5:17 it says Elijah was a man just like us. He was just like us. What does it mean? It means Elijah was like you and me. He was a great prophet of Israel, yet he had his own shortcomings.
and we will see some of his weakness. பாருங்க, எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே சில குறைகள் இருந்தது, சில பலவீனங்கள் அவனிடத்துல இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி யெசபேல் அவனுடைய உயிரை எடுப்பேன் என்று சொல்லி அவனுக்கு அறைக்குள் கொடுத்த பொழுது இந்த எலியா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறான். 3வது வசனத்தை கவனிங்க. Look at verse 3. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்றும் கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். நான் 3வது வசனத்துல அவன் ஓடுகிறான். இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அவன் யூதாவை நோக்கி ஓடுகிறான், தெற்கு பகுதியை நோக்கி ஓடுகிறான். தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு சுமார் 100 மைல் தூரத்துக்கு அவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறான். 100 மைலுக்கு கடந்து வந்து பெயர்செபா என்ற ஒரு இடத்துக்கு வந்து தன் வேலைக்காரனை நிறுத்திவிட்டு அவன் இன்னும் பிரயாணம் செய்கிறான். வேதம் சொல்லுது, ஒரு நாள் இரவும் பகலும் அவன் வனாந்தரத்திலே பயணம் செய்து ஒரு சூரை செடியின் கீழே போய் படுத்து கொண்டான் என்று இங்கே பார்க்கிறோம். இந்த எலியா பாருங்க, அவன் பயத்தினால அவன் ஓடுகிறதை இங்கே பார்க்கிறோம். 5வது வசனத்துல அவன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்றான். அவன் சொல்றான், போதும் போதும் என்று சொல்லி. He says, enough, enough, you take my life, என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த எலியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். In verse 5, he prayed to God and said, it is enough, let me die, take my life. என் அன்பான தேவ ஜனமே, சில வேளையில இந்த சோர்வு நம்மை வாழ்க்கையை தட்டும் பொழுது, சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நாம் ஊக்கத்தை இழந்து விடுகிறோம், நாம் நம்முடைய தைரியத்தை இழந்து விடுகிறோம், நமக்கு ஒரு சோர்வு உண்டாகிறது, நமக்கு ஒரு தளர்ந்த ஒரு நிலைமை உண்டாகிறதை இங்கே பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி அந்த ஒரு சோர்வை அந்த நாட்களிலே அவன் அனுபவித்தான் என்று இங்கே பார்க்கிறோம். என்றைக்கு நாம் பயத்திற்கு இடம் கொடுக்கிறோமோ, இந்த பயமானது நம்முடைய வாழ்க்கையை முடக்கி விடுகிறதுங்க. நம்முடைய வாழ்க்கையை முடக்கி விடுகிறது மாத்திரமல்ல, நமக்கு முன்னதாக வைத்திருக்க இலக்கை அது முடக்கி போடுகிறது. நமக்கு முன்னதாக வைத்திருக்க இலக்கை அது முடக்கி போடுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்குள் நமக்கு இருக்கிறதான அந்த வைராக்கியத்தை இழந்து போக செய்கிறது. நம்முடைய தூர பிரயாணத்தை அது இழக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. When we allow fear, it cripples our life, it cripples our focus, it cripples our goal, it cripples our zeal, it cripples our destiny. Now, let me explain to you. As I was pondering on this passage, I was reminded about the vision that we had this year. இந்த பகுதியை இந்த காலை வேளையிலே நான் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஆண்டின் துவக்கத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க தரிசனத்தை குறித்து நான் மறுபடியும் யோசித்துக் கொண்டிருந்தேன். நம்முடைய தரிசனம் என்ன? நாம் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அநேக இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். கேட்காத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சொல்லப்படாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டம் போட்டோம். அல்லேலூயா. முதல் ஒரு வாரத்துல இதற்காக நாம் அதிகமாக ஜெபித்தோம் இல்லையா? இதுதான் இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்க தரிசனம் என்று சொல்லி நாம் யோசித்தோம். இதை எப்படியாவது இந்த ஆண்டு முடிவுக்குள்ள செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டம் போட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கோவிட்-19
வந்ததுங்க. COVID-19 நமக்கு வந்தது. PKP மறுபடியும் வந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த COVID-19 கேசஸ் அதிகரித்து கொண்டிருந்தது. 1000, 2000, 3000, 3500, 4000 என்று சொல்லி அதிகரித்து கொண்டிருந்தது. இறப்பு தொகை, இறந்து போகிறவருடைய எண்ணிக்கையும் கூட நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருந்தது. 1, 2 இருந்த காலங்கள் கடந்து போய் இப்பொழுது 10, 15 என்று சொல்லி இப்பொழுது அதனுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு இருக்கிறது. அல்லது ஒருவேளை நாம் இப்படியாக யோசிக்க கூடும், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய நஷ்டம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து மனமுடைந்து போயிருக்கலாம். அல்லது நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு வந்திருக்கிற போராட்டம், நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் நம்மை முடங்கடிக்க வைத்திருக்க கூடுங்க. ஒரு சில நம் வகிக்கிற பதவியில ஜனங்கள் பொறாமையில செயல்படக்கூடும். என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கியா? Are you discouraged because of this COVID? Are you discouraged because of the problem that you are facing in your business, in your working place? என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த பயத்துக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால், if we allow the fear, it will cripple us just like Elijah. எலியாவை போல நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் வரும் என்றால் அப்படிதான் நம்ம முடக்கி விடுங்க. இந்த எலியா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறான். எங்க ஓடுகிறான்? அவன் பேர்ஷபாய் தாண்டி ஒரு வனாந்தரத்தில் போய் ஒரு சூறை செடியில போய் அவன் மறைத்துக் கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா என் அன்பான தேவ ஜனமே, வேத வசனம் என்ன சொல்லுது? What does the Bible says in Isaiah 43:1? ஏசாயா 43:1 இவ்விதமாக சொல்லுது, இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. Do not fear, for I have redeemed you, I have called you by name, you are mine. என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கட்டளை என்னவென்றால், பயப்படாதே. Do not fear. That is a great commandment that God has given to us. Or do not be worried about these things. You know, the phrase fear not, it's repeated in the Bible for more than 80 times. Most likely, I believe God knows that enemy uses fear to decrease our hope and limit our victories. வேதாந்தத்தில் பயப்படாது என்று சொல்லி 80 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் நம்புகிறேன், இன்றைக்கு பிசாசு இந்த பயத்தை தான் நமக்குள்ள கொண்டு வர பார்க்கிறான். இப்படி பயத்தை கொண்டு வந்து நம்முடைய வெற்றி வாழ்க்கையை முடக்கி போட செய்கிறான். நாம் ஜெயம் எடுக்காதபடி நம்மை முடக்கி போட அவன் முயற்சிக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் பயத்திற்கும் நாம் சோர்வுக்கும் இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய நோக்கங்கள் சிதறி போகுங்க, நம்முடைய விருப்பங்கள் சிதறி போகும், நம்முடைய வாஞ்சைகள் சிதறி போகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆகவே என் அன்பு ஜனமே, எப்படி இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த சூரியன் செடியில உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆனா அவன் ஜெபத்தை பாருங்க, அவன் சொல்றான், போதும் ஆண்டவரே, போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் கிடையாது என்று சொல்லி ஒரு நெகட்டிவான பிரேயரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நாமும் சோர்வுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய கவனங்கள் சிதறி போகும், நம்முடைய உறவு, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு பாதிக்கக்கூடும், நம்முடைய அன்றாட அந்த ஜெப வாழ்க்கை பாதிக்கக்கூடும் என்று சொல்லி மறந்து விடாதீங்க. நம்முடைய விசுவாசம்
அது சின்ன பின்னமாக உடைந்து போகக்கூடியதாக இருக்குங்க. எலியா அவன் சொன்னான், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். Elijah prayed, take away my life, take away my life. Friends, do not allow fear or discouragement to take control of your life. The next is how the Lord deals with Elijah. அடுத்தது, இந்த ஆண்டவர் எலியாவோடு எப்படி இவனை சரிப்படுத்தினார் என்று பார்க்க போகிறோம். நான் 5வது வசனத்தில், அல்லது தமிழில் 5வது வசனம் பார்க்கிறேன். 5வது வசனம், ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசிக்க குடித்து திரும்ப படுத்து கொண்டான். 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்த போது போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் என்று இங்கே பார்க்கிறோம். As you read from verse 6, Elijah was visited by an angel. சில வேத அறிஞர்கள் அந்த தேவதூதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். I believe so. The angel that visited Elijah was Jesus Christ. எலியாவுக்கு அந்த நேரத்திலே அவர் வேண்டிய தண்ணீரையும் சுடாத அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்து, எழுந்திரு, சாப்பிடு என்று சொல்கிறார். 7வது வசனத்தில் மறுபடியும் அவனுக்கு தண்ணீரும் சூடான அப்பத்தையும் வந்து கொடுத்து, நீ சாப்பிடு, உன்னுடைய பயணம் இன்னும் தூரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். He was visited by an angel. Some Bible commentators are saying it was Jesus, and I believe so. Jesus brought him food for him to drink. After having taken food, he slept again. Then Jesus appeared again second time, and he brought the food and told him to eat, and he said, take, eat, for your journey is going to be a long journey. You need to travel. Now, இப்படி எலியா இந்த உணவை சாப்பிட்ட பிறகு அவன் பலன் கொண்டான் என்று இங்கே பார்க்கிறோம். நண்பன் தேவ ஜனமே, எலியா பாருங்க, வாழ்க்கையிலே அவனுடைய போராட்டத்தில் ஒரு முடிவு வந்தது. எனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு என்று சொல்லி அவன் யோசித்தான். Elijah thought that his life has come to an end. After facing challenges and struggle, he said, that's enough. My ministry in this world has come to an end, and that's why he prayed, Lord, take away my life. ஆனா ஆண்டவர் பாருங்க அப்படி சொல்லல. God is not feeling that. God says no. God says, I have a ministry for you. God has more plans for Elijah. ஆண்டவர் பாருங்க இந்த எலியாவுக்கு அநேக திட்டங்கள் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் கீழே போகும்பொழுது அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கீங்களா? Are you given up hope? Are you given up hope? இன்றைக்கு நீங்கள் சந்தித்திருக்கிற சூழ்நிலைகள், போராட்டங்களை கண்டு போதுண்டா சாமி, போதும், இது போதும் சொல்லி நீங்க ஒரு 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 தளர்ந்து போன ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இன்னும் உங்களை குறித்து ஒரு முடிவுக்கு வரலைங்க. கடவுள் உங்களை குறித்து இன்னும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலைங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்து, ஆகையதான் ஆண்டவர் இந்த எலியாவுக்கு அந்த நாளிலே ஆகாரத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
God has more plans for Elijah. Let me ask you, are you in the verge of giving up like Elijah because of the challenges, because of the struggle that you are going through? Let me tell you, God has not given up in you. God has not given up on you, my dear people. And therefore Lord says, refresh. நீ மறுபடியும் போஷிக்கப்பட வேண்டும். You need to be refreshed again. நீ மறுபடியும் போஷிக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த நாளிலே இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் போஷித்தார் என்று இங்கே பார்க்கிறோம். என் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கவலைகள், துக்கங்கள், களைப்புகள், நமக்கு ஒரு விரக்தி, நமக்கு ஒரு எரிச்சல், நமக்கு ஒரு காயங்கள் உண்டானாலும் கூட நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது. நாம் நம்ம ஆத்மாவுக்கு மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எது மன்னா? ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. உங்களுக்கு நான் 2 வசனங்களை கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று சங்கீதம் 119 103வது வசனம். Psalms 119 and verse 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. How sweet are your words to my taste, sweeter than honey to my mouth. ஆக ஆண்டவருடைய வார்த்தை அது இனிமையானதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை அது தேனை போல தித்திக்க கூடியதாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் இனிப்புனா ரொம்ப பிடிக்கும்ல. இனிப்பு பிடிக்காத யாருமே இல்லையே. ஈவன் சுகர் பேஷண்ட் கூட இனிப்பு சாப்பிட ஆசை தாங்க. யூனோ, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சிக்னஸ் they avoid sweetness. உண்மைதானே? லட்டு கொடுத்தா சாப்பிட ஆசை தானே, ஜிலேபி கொடுத்தா சாப்பிட ஆசை தானே, சாக்லேட் கொடுத்தா சாப்பிட ஆசை தானே. யாருக்கு இனிப்பு வேண்டான்னு சொல்லுவீங்க? அன்பான் தேவ ஜனமே, கடவுளுடைய வார்த்தை அது தேனிலும் மதுரமாய் இருக்குது என்று சொல்லி என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம். The other scripture that I would like to give, 1 Timothy chapter 4 verse 6. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறியவனாகும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல் ஊழியக்காரனாய் போய் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா விசுவாசத்துக்குரிய வார்த்தை. 1 Timothy chapter 4 verse 6 says, God's word, it gives faith, it builds faith. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நம்மை விசுவாசத்துக்குள்ள அது கட்டும், பெருக செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆகவே எப்படி எலியாவுக்கு ஆண்டவர் இந்த சூடான ஆகாரத்தை கொண்டு வந்து சாப்பிடு, உன்னுடைய பயணம் தூரமாய் இருக்க போகுது என்று சொன்னாரோ, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும் காலங்களிலே நீ இன்னும் அதிகமாக இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் வாசித்து உட்கொள்ள வேண்டும். அதுதான் மன்னா, அதுதான் உன் சரீரத்துக்கு வேண்டிய ஔஷதம், அதுதான் உன் சரீரத்துக்கு வேண்டிய பலன் என்று சொல்லி நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் எலியாவை பார்த்து, எலியா நீ ஒரே மலைக்கு போக வேண்டும். God told Elijah to travel to Horeb, Mount Horeb. Now Mount Horeb is an important place in the Old Testament. It is a very special place. Why? Because Horeb is the place where the Lord gave his law to Moses. அப்போ இந்த மோரேப் ஒரு முக்கியமான ஒரு மலை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவருடைய சட்டங்களை இந்த நியாய பிரமாணங்களை மோசேக்கு ஒரே மலையிலே கர்த்தர் தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பர்வதத்துக்கு நீ போ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய பிரகாரங்கள் வரும்பொழுது கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை தேற்றுகிறார்.
கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனை அவர் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எலியாவை பார்த்து, எலியா எழுந்து நீ ஹோரேப் மலைக்கு போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஹோரேப் மலையில தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வைத்திருக்கிற அடுத்த திட்டங்களை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். I am going to reveal my plans for you. I am going to reveal my plans that you need to accomplish for me. என் அன்பான தேவ ஜனமே, what is amazing is this: the Lord did not fire or angry with Elijah. இந்த ஆண்டவர் பாருங்க, எலியாவை எந்த விதத்திலே கோபித்துக் கொள்ளல, இந்த எலியாவை ஏசல, இந்த எலியாவை கடிந்து கொள்ளலைங்க. எலியாவினுடைய மனநிலைமையை கர்த்தர் அறிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். He understood Elijah's struggle. He understood Elijah's weakness. He did not fire Elijah, neither reject him. The Lord was very patient with him. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, நம்மிலும் கூட அவிதமாக தான் இருக்கிறாரு. நம்மிலும் அவிதமாக தான் இருக்கிறார். சில சமயத்தில் ஊழியத்தை பாதிலே நம்ம எடுத்து போடக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து, அவர் கோபிச்சுக்கலைங்க, அவர் பொறுமையாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். பரவாயில்ல, பரவாயில்ல. என் அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை எது தெரியுமா சொல்லுது? இன்னைக்கு நம்மை பார்த்து, நீ நம்பிக்கை எழுந்து போகாத, நீ உன்னுடைய தரிசனத்தை இழந்து போகாத, ஆனா தொடர்ந்து போ, தொடர்ந்து போ என்று ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார். All I want to encourage this morning is, do not lose hope, do not give up, press on, press on. Paul to the church of Philippians 3:13, Paul பிலிப்பிய சபைக்கு எழுதும்பொழுது 3:13 சொல்றாரு, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி போகிறேன் என்று சொல்கிறார். Brothers, I do not consider myself yet to have taken hold of it, but one thing I do, forgetting what is behind and straining towards what is ahead. Amen. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டுங்க. இன்னைக்கு அநேக சமயத்தில் வேதனையை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், பாடுகளை சொல்லி கொண்டிருக்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்பாக நமக்கு உண்டான காயங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் கொடுக்கிறார். எலியா, நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம், எழுந்து சாப்பிடு என்று சொல்லி அவனை போஷித்த தேவன் அவர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பலப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. இதுவரை 2 காரியங்களை சொன்னேன். ஒன்றாவது, தளர்ந்து போன தீர்க்கதரிசி. எலியா ஒரு தளர்ந்து போன தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். 2வது சொன்னேன், போஷிக்கப்பட்ட தீர்க்கதரிசி. ஆண்டவரால் அவன் போஷிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இப்பொழுது அவன் இருந்தான். இப்பொழுது பலப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக அவன் எழுந்தான் என்று இங்கே பார்க்கிறோம். Hallelujah. After he has taken the meal, he was strengthened and he started walking. The Bible says he walked 40 days, day and night, and reached the mount of Horeb. Hallelujah. என் அன்பான தேவஜனமே, இந்த ஹோரேப்ல ஆண்டவர் எலியாவுக்கு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். 3 முக்கியமான திட்டங்களை இந்த எலியாவுக்கு ஆண்டவர் தருகிறார். அதை நீங்க கீழே வசனத்தில் பார்க்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். God revealed his plan for Elijah, and you can read that from verse 15 to verse 18. Let me read in Tamil. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். அப்படின்னா நீ வந்த வனாந்தரத்துக்கு
திரும்பிப்போ. எப்படி திரும்பிப்போ? தமஸ்கு வழியாய்ப்போ, அசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. The first appointment, first assignment was this, to anoint Hazael as a king of Syria. அன்று சொல்றாரு 16ஆம் வசனத்துல, பின்பு நம்சியின் குமாரனாகிய ஏகுவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அபேமேலோர் ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தின் மேல் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. The second assignment was this, that to anoint Jehu as a king of Israel. Now remember, currently who is a king? King Ahab. But the Lord says you need to go back and anoint King Jehu as a king of Israel. அப்ப நான் என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆகாப்பை சிங்காசனத்திலிருந்து நகர்த்தி போடுவேன், ஆகாப்பை நான் புறக்கணிப்பேன் என்று ஆண்டவர் எங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆக எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ ஏகுவை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு உன்னுடைய ஊழியம் ஒரு முடிவுக்கு வருகிறது. Then thereafter your ministry on this earth is going to come to end, and you have to anoint Elisha as your successor. எலிசாவை உன்னுடைய இடத்திற்கு நீ வைக்க அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். என்ன தேவ ஜனமே, இந்த வசனத்தை பாருங்க. 17ஆம் வசனத்துல சம்பவித்ததாவது, அசகேலின் பட்டயத்திற்கு, அசகேல் யாரு? சீரியான் ராஜா. சீரியான் ராஜா பட்டயத்திற்கு தப்பினவனை ஏகு கொன்று போடுவான். அப்படின்னா இந்த சீரியான் ராஜா படையெடுத்து ஒரு சில தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுவான், பாகாலை வணங்கின ஜனங்களை கொன்று போடுவான். அவனுடைய பட்டயத்துக்கு தப்பினவனை ஏகு கொன்று போடுவானாம். அடுத்த ராஜா ஏகு கொன்று போடுவான் என்று வேதம் சொல்லுது. அதுக்கு பிறகு என்ன சொல்லுது? 19ஆம் வசனத்துல, அதே 17ஆம் வசனம் கடைசியில, ஏகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஹல்லேலூயா. ஐயா கவனிங்க, இதுவரைக்கும் எலியா யோசித்தான், ஆண்டவருக்கு தான் ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டேன், ஆண்டவருக்கு நான் ஒரு பெரிய காரியத்தை சாதித்து விட்டேன் என்று சொல்லி அவன் நினைத்தான். அதனால தான் இன்னைக்கு ஜெசபேல் என்னை கொல்ல வருகிறான் என்று சொல்லி பயந்து ஓடுகிறான். கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, உனக்கு அடுத்து நான் இன்னும் 3 முக்கியமான பேர்களை நான் எழுப்புகிறேன். யாரார்? அந்த வசனம் சொல்லுது, இந்த சீரியாவின் ராஜா ஜேஹு, பிறகு எலிசா என்று சொல்லி இந்த மூவரும் இந்த பாகாலை வணங்குகிறவர்களை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி 18ஆம் வசனத்துல, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாயுமுடைய 7000 பேரை இஸ்ரவேலின் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் தேசத்திலையும் பாருங்க, அங்க ஒரு சிறிய கூட்டம் இருக்குங்க. ஆண்டவரையே கர்த்தர் என்று சொல்லுகிற கூட்டம், ஆண்டவரே தேவன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த பாகாலை வணங்கின எல்லாரையும் அழித்து போட்டு ஆண்டவரையே தேவன், அவரே கர்த்தர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை அவர் வைத்தார் என்று சொல்லி 7000 இஸ்ரவேலரை அவர் காத்து கொண்டார் என்று இங்கே பார்க்கிறோம். என் அன்பான் தேவ ஜனமே, எலியா யோசித்தான், என்னுடைய ஊழியம் பூமியில முடிஞ்சிச்சுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உனக்கு இன்னும் ஒரு சில காரியங்கள், ஊழியங்கள் வைத்திருக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டத்துல நம்ம எல்லாரும் ஒரு சின்ன பங்கு தான் ஆற்றுகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு சிறு பங்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நாம் செய்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல விதமாக சொல்லுகிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாய்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் அதை தான் சொல்றாரு. நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாய் இருக்கிறோம். In 1 Corinthians chapter 3 verse 9 he says, for we are God's fellow workers and you are God's field and God's building. We all are God's
worker. We are co-workers. And never think that only you are toiling in God's kingdom. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தம்பி யோசிக்கிறாங்க, நான் சொல்றேன், நான் தான் என்னால தான் இது செய்ய முடிஞ்சிச்சு, என்னால தான் இப்படி காரியங்கள் நடந்தது என்று யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்காதீங்க. கடவுள் உங்களுடைய சிம்மாசனத்தை புரட்டி போடுவார். God can overturn your throne if you think that you are the mighty man, you are the great man. God can overturn your throne. கடவுள் அப்படி நினைக்கிறவருடைய சிம்மாசனத்தை மாற்றி போடுவாருங்க. என் அன்பான் தேவ ஜனமே, நீ ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிற, கர்த்தர் அதை ஏற்ற பலனை உனக்கு தருவார். ஆனா ஒருபோதும் நினைக்காத நான் தான் இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தேன் என்று யோசிக்காத. கர்த்தர் பாருங்க, இந்த எலியாவுக்கு பிறகு கர்த்தர் அநேகரை எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கு தடையாக வருகிற எல்லா காரியத்தையும் அவர் முறித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். பாகாலை அழிக்குவதற்கு ஆண்டவர் எலியாவை எழுப்பினார். எலியாவுக்கு பிறகு அவர் சீரியா ராஜாவை எழுப்புகிறார், ஏகுவை எழுப்புகிறார், பிறகு எலிசாவை எழுப்பி 7000 புருஷர்களை இஸ்ரவேலர்கள் தேவனையே அதாவது பாகாலை முத்தம் செய்யாத, முழங்கால் படியிடாத இஸ்ரவேலரை ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இதுதான் என்னுடைய முடிவாக நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆகவே இந்த அன்பான் தேவ ஜனமே, நாம் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, நம்முடைய ஊக்கத்தை இழந்து போகக்கூடாது. ஒவ்வொரு சமயம் நாம் பலன் அடைய வேண்டும். Do not be discouraged. Get encouraged. Let us rise up for him. அவருக்காக நாம் மறுபடியும் எழுந்திருப்போம். சூறைச் செடியில் படுத்திருக்காத என் மகனே. Do not sleep under the bosom tree. The Bible says, get up. You need to travel a long journey. நீ ஒரு தூர பயணத்துக்கு ஆயத்தப்படு என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிலிப்பியர் 4:13. Philippians 4:13 says, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do everything through him who gives me strength. Amen. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே என் அன்பான் தேவஜனமே, இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் பலனடைங்க. சோர்ந்து போகாதீங்க. கோவிட்டா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வேலையில சவாலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பலன் கொள்ளு. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி முன்னேறி செல்வோம். ஹல்லேலூயா. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் கேட்ட தியானித்த இந்த வேத சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவனை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தீரப்பா. ஆனாலும் கூட சோர்வு அவனையும் கூட தட்டின பொழுது அவன் சோர்ந்து போனான். ஆனாலும் நீர் அவனை விடவில்லை சுவாமி. அவனை பலப்படுத்தி மறுபடியும் எழுந்து உமக்காக நிற்க, உமக்காக ஊழியம் செய்ய அவனை எடுத்து பயன்படுத்தினீர். ஆண்டவரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் தட்டும் பொழுதெல்லாம் எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மாம்ச எண்ணம் உடையவர்கள். இந்த மாம்சம் சரீரம் சோர்ந்து போகிறது சுவாமி. என்னோட உள்ளான மனுஷனை பலப்படுத்துவீராக. நாங்கள் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். இந்த ஆண்டிலே ஆண்டவரே, எங்களுக்கு முன்னதாய் வைத்திருக்க தரிசனத்தை நாங்கள் நோக்கி ஓட உதவி செய்யும். இந்த PKP முடிந்த பிறகு நாங்கள் மறுபடியும் கூடி ஜெபிக்க, ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய, உமக்காக பிரகாசிக்க, உப்பாய் ஒளியாய் இந்த உலகத்திலே வாழ, தேவனுடைய மகிமையை தேட எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய வல்லமை கரத்தில் எங்கள் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேளையிலே நாம் தேவனுக்கு கொடுக்க போகிறோம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கைகளிலே எடுத்துக்கொள்ளுங்கள். தசமபாகங்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெயிப்போம். அன்பான தேவ ஜனமே, ரவுப் சபையில்
இது 2வது வாரம். அடுத்த வாரம் நமக்கு சபை இருக்காது. நம் வீடுகளில் ஆராதிக்கிறோம். செரோ சபையில் விசுவாசிகளை கேளுங்க, இந்த மாதம் முழுதும் நமக்கு சபை கூடுகள் இல்லாமல் இருந்தது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய தசம பாகத்தையும் நம்முடைய காணிக்கைகளையும் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களை எவ்வளவாய் பாதுகாக்கிறீர், எங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த ஒரு கொள்ளை நோயும் எங்களை தாக்காதபடி எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் கூட கேட்ட சத்தியத்தை ஆசீர்வதித்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் உமக்கென்று கொடுக்கிறோம். இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம். எங்களுடைய காணிக்கையினாலும் எங்களுடைய தசம பாகத்தினாலும் நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம். Lord, even now we want to honor you with this offering, with this tithe, Lord. Hallelujah. You are a great and mighty God. நீர் பெரியவரும் சர்வ வல்லமுள்ள தேவன் சுவாமி. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கியிருந்து நம்மை காக்க கடவுது. ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.